எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு வரணும்னா அவர் தான் முதலமைச்சருங்கிற இதில் மக்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள், வாக்களிக்கவும் இருக்கிறார்கள். அம்மா செய்த திட்டங்களை எடப்பாடியார் செய்வார் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 மினி கிளினிக்கு எடப்பாடியார் அண்ணன் திறந்து வைத்தாங்க. அந்த மினி கிளினிக்கெலாம் கிராமப்புற ஏழை மக்கள்லாம் பயன்பெற்றாங்க, அதெல்லாம் மூடிட்டாங்க. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா செய்த திட்டங்கள், எடப்பாடியார் அண்ணன் செய்த திட்டங்கள், தாலிக்கு தங்கம் வழங்கினாங்க, பிள்ளைங்கள் படிப்பதற்கு நிதி உதவி வழங்கினாங்க, அதேபோல் மடிக்கணினி வழங்கினாங்க, சைக்கிள் வழங்கினாங்க, பெண்கள் கஷ்டப்படக்கூடாது என்று தான் மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கினாங்க, விலையில்லா திட்டத்தின் மாடு ஆடுகள் வழங்கினாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இவங்க எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை. வந்த இது இன்றைக்கி பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஒரு பவுன் இன்றைக்கி என்ன விலை விற்கிது? 50,000 நிதியுதவி கொடுத்தாங்க. அது கூட இன்றைக்கி வழியில் நாங்கள்லாம் அம்மா ஆட்சியில் அது ஒரு குடும்ப கஷ்டத்துக்கு எங்களுக்கு பயன்பெற்றுது. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் பணம் எதுவுமே இல்லை, நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், இந்த அரசு எதுவும் செய்யவில்லை என்று மக்கள் மிக கோபத்தில் இருக்கிறார்கள்.